ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் PAC 1, PAC 2, PAC 3 மற்றும் பத்மநாப நிலையம் சொல்லிட்டு 4 லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்குது. அங்கே எப்படி சுலபமாக போகிறதுன்னு சொல்லி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமாவலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். முதல்ல பத்மநாப நிலையம் லாக்கருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். இதுதான் முதல் என்ட்ரன்ஸ். முதல் என்ட்ரன்ஸில் இருந்து 2வது என்ட்ரன்ஸை நோக்கி நாம் நடந்து போகிறோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவிலுக்கு போகக்கூடிய பாதையும் இதுதான். இந்த ரோடு கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும். அப்படியே நடந்து போகணும். பாலாஜி பஸ் ஸ்டாண்டோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸுக்கும் செகண்ட் என்ட்ரன்ஸுக்கும் 20 மீட்டர் தான் கேப் இருக்கும். நாம் 2வது என்ட்ரன்ஸுக்கு, அதாவது பஸ் வெளியில் வர இடத்துக்கு முன்னாடியே இருக்கிறது தான் இந்த பத்மநாப நிலையம் லாக்கர். இது முழுக்க ஃப்ரீ தான். முன்னாடி இது ஸ்ரீவாரி சேவா சதனாக இருந்தது. சேவா சதன் சேவாக்கர்களுக்கு தனியாக கட்டிட்டதுனால இந்த பழைய சேவா சதனை ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியாக பக்தர்களுக்கு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் வெளியில் வரக்கூடிய இடம். இதுக்கு பக்கத்தில் தான் பத்மநாப நிலையம் லாக்கர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி நாம் PAC 2க்கு போகிறது, PAC 2 லாக்கருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பஸ் வெளியில் வர்றதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட்டில் நாம் லெஃப்டில் நடந்து போய்க்கிருக்கோம். இப்போ கூட இந்த இடத்துல இருந்து ரைட்டில் திரும்பி பார்த்தோம்னா பத்மநாப நிலையம் லாக்கர் நமக்கு தெரியும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, பாலாஜி பஸ் ஸ்டாண்டோடைய ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த PAC 2 லாக்கர் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம அதே பேரலல் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் PAC 2க்கு. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். நம்ம இந்த இடத்துல இருந்து தான் பத்மநாப நிலையம் போனோம். இப்போது மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் நாம் இருக்கிறோம். லெஃப்டில் ஜஸ்ட்டு திரும்பினாலே போதும், PAC 2 வந்துடும். இந்த PAC 2ல் தான் நிறைய லாக்கர் இருக்குது. டீட்டெயில்டு வீடியோ விரைவில் நம்ம சாகிமாவலாக் சேனலில் வர இருக்குது. அதாவது ஒவ்வொரு லாக்கர் இருக்கிற ஏரியாவிலையும் PAC 1, PAC 2, PAC 3 பத்மநாப நிலையங்களெல்லாம் எவ்வளவு லாக்கர் இருக்கும், அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு லாக்கருக்கும் தனித்தனி வீடியோ நம்ம சாகிமாவலாக் சேனலில் ஃப்யூச்சரில் வர இருக்குது. லாக்கர் சீன் திருமலான்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட்டே நம்ம சாகிமாவலாக் சேனலில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். அதில் போனீங்கன்னா ஒவ்வொரு லாக்கர் இருக்க ஏரியாவை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இதோ PAC 2 வந்துட்டோம். இங்கே நம்ம ஆதார் கார்டு காமிச்சாலே போதும், சிங்கிள் பர்சனுக்கும் லாக்கர் கொடுப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா லாக்கர்லையுமே சிங்கிள் பர்சனுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததாக PAC 1 மற்றும் PAC 3 எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் பாலாஜி பஸ் ஸ்டாண்டோட செகண்ட் என்ட்ரன்ஸான பஸ் வெளியில் வர இடத்துக்கு ஆப்போசிட் ரோட்டில் போக போகிறோம். முன்னாடி நாம் ஆப்போசிட் ரோட்டில் லெஃப்டில் திரும்பி போனோம். இப்போ அப்படி இல்லாமல் ஆப்போசிட் ரோட்டில், அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் வெளியில் வர இடத்துல இருந்து ஆப்போசிட் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போக போகிறோம். இப்போ நம்ம போக போகிறது PAC 1 மற்றும் PAC 3. ஏன்னா பத்மநாப நிலையமும் PAC 2வும் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்குது. இது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இருக்கும். நேராக நடந்து வந்து லெஃப்டில் நம்ம டேர்ன் பண்ணணும். லெஃப்டில் டேர்ன் பண்ணாமல் நேராக போனோம்னா PAC 3 போயிடலாம். அதை அடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது PAC 1. ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர், ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணக்கூடிய CRO ஆஃபீஸ், ஆன்லைன் ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா ஸ்கேன் பண்ணக்கூடிய ARP கவுண்டர், ஆஜிதம் கவுண்டர், VIP கவுண்டர் எல்லாமே நம்ம இது வழியாக தான் போவோம். அந்த கவுண்டர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் PAC 1 லாக்கர் இருக்கும். PAC 1 போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாண கட்டா முடிகாணிக்க கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த PAC 1 தாண்டின உடனே அன்னப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய கவுண்டரும் இருக்கும். இதோ பேசிக்கிட்டே நம்ம PAC 1 லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்ததாக PAC 3 லாக்கர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போக போகிறோம். PAC 1 லாக்கருக்கு வர்றதுக்காக நாம் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் வந்து லெஃப்டில் திரும்பணும். இப்போ லெஃப்டில் திரும்பாமலேயே ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனாலே போதும், PAC 3 லாக்கர் வந்துடும். இதோ இந்த இடத்துல ரைட்டில் கூட ஒரு ரோடு போகும், அதில் போகவே வேணாம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நீங்கள் நேராக நடந்து போனாலே போதும். இதோ PAC 3 லாக்கர் வந்துடுச்சு.
இப்படி தான் சுலபமாக PSC 1, PSC 2, PSC 3 மற்றும் பத்மநாப நிலையம் லாக்கர்களுக்கு போகலாம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ சாயிமா விலாக் சேனலில் ஃபியூச்சரில் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.